ஒரு கில்லி மாதிரி, ஒரு கர்ணன் மாதிரி, ஒரு 1000ல் ஒருவன் மாதிரி, அந்த மாதிரி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களுக்கு மட்டும்தான் வர்றாங்களே ஒழிய ரீரிலீஸ்லேயே சுமார் படங்களுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இல்லை முன்னணிதில் படுதுன்னா அவங்க ஒரு ஐடியாவில் அந்த கதையை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த கதை மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை. இது வந்து அவங்களுடைய இதுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருடைய ரசனை ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கோம். இப்படி ஒருத்தர் உதாரணம் சொல்லலாம். எம்ஜிஆர் பீக்கில் இருந்த பேரில் மதுரை மீட்ட சுந்தரமாடின்னு உடம்பு வந்து எம்ஜிஆர் வந்து கதை தேர்வில் வந்து ரொம்ப கெட்டிக்காரர். அவர் சாதாரண கெட்டிக்காரெலாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அவரே மதுரை வீட்டு சுந்தரமாடியும் நீரும் நெருப்பும் இதெல்லாம் செலக்ட் பண்ணார். அந்த படங்கள் ஓடல. விஜய் எத்தனையோ படங்கள் போகல, பைரவா போகல, இது பண்ணல. இவர் எடுத்துங்க, அஜித் எடுத்துங்க, ஒரு கிரீடம் படம், உண்மையிலே கிரீடம் நல்ல படம் தான், போகல அந்த படம், மக்கள் மத்தியில் அது எடுபடல அந்த படம். இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 100 உதாரணம் சொல்ல முடியும். எத்தனையோ படம் நான் பார்த்து எனக்கு பிடிக்கா. பொற்காலம் படம் எனக்கு பிடிக்கல. நான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், காவல்கோட்டை படம் எனக்கு பிடிக்கல, ஆனால் சூப்பர் ஹிட்டு. நான் ஆரம்பத்தில் சினிமாவுக்கு அந்த புதுசில் வந்த படம் அது. அந்த படத்தை நான் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு அப்படி விழுந்து சிரித்தேன். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. தியேட்டரில் போய் பார்த்தா ஆடியன்ஸ் அந்த படத்தை எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடையாது. மிகப்பெரிய ஃப்ளாப் ஆச்சு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். உங்ககிட்ட தான் ஒரு நம்ம கேள்வி கேட்டால் கரெக்டாக போய் சொல்லுவீங்க. சொல்லுங்கள். இப்போ தமிழக அரசு சமீபத்தில் இந்த 4% வந்து டேக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த 4% டேக்ஸ் வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய சுமையாக இருந்தது. என்ன காரணம்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் இந்த டேக்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் மட்டும்தான் இந்த டேக்ஸ் இருந்தது. ஏற்கனவே வந்து தமிழ்நாடு வந்து கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ் படங்களில் தமிழ் வரி தலைப்பு வச்சதுன்னா வரியே இல்லாமல் நம்ம சினிமா போயிட்டு இருந்தது. ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி 18% போட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் முதல்ல 28%, 18% போட்டாங்க. அப்புறம் போராடி தான் 18%, 12% பண்ணாங்க ஜிஎஸ்டி. அதே ஒரு பெரிய பேர்டன். புதுசாக ஒரு 18% டேக்ஸும் போது தயாரிப்பாளர்களுக்கு அதில் 10% அவங்களுடைய வருமானத்தில் குறையுது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த எல்பிடி வந்து இருந்துக்கிட்டு 30% போட்டாங்க அதிமுக அரசு இருக்கும்போது. அப்புறம் நாங்கள் தியேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணி போராடினதுக்கப்புறம் 8% பண்ணாங்க. அப்போ கூட என்ன கண்டிஷன் சொன்னாங்கன்னா, 6 மாதம் இந்த டேக்ஸை நீங்கள் நடத்துங்க, எங்களுக்கு ஜிஎஸ்டி கரெக்டாக வந்ததுன்னா உங்களுக்கு இல்லாமல் பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னாங்க ஏடிஎம் காலத்தில். அதுக்கப்புறம் அந்த ஆட்சியிலையும் பண்ண, இதுலேயும் பண்ணல, லேட் ஆகிட்டே வந்தது. இப்போ சொன்னங்காட்டி முதல்வர்கள் சொல்லி அந்த 4% குறைச்சாங்க. அந்த 4% குறைச்சதுனால விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் ஒரு சின்ன பிரயோஜனம், பெருசளவில் எங்களுக்கு ஒன்றும் லாபம் வந்துடும். அந்த 4% உங்களுக்கு என்ன, ஒரு ஆளுக்கு 1% கிடைக்கும் எங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் இருந்தால் கூட ஒரு ரிலீஃப் எங்களுக்கு இருக்குதுல்ல. அதனால் வந்து நாங்கள் அதுக்கு தான் சொன்னோம், முதலமைச்சர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றின்னு சொல்லி. சார், நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு. இப்போ எனக்கு இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்க தோணுது. என்னென்னா, 8% டேக்ஸ் இருக்கும்போது மல்டிப்ளெக்ஸில் 197 ரூபா 193 ரூபா டிக்கெட் ரேட் விற்றாங்க. இப்போ 4% டேக்ஸ் குறைச்சதுனால டிக்கெட் ரேட்டையும் தானே சார் குறைச்சிருக்காங்க. இப்போ இதனால் என்ன லாபம் வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா, டிக்கெட் ரேட்டு வந்து அவங்க குறைக்கும் போது என்ன போட்டுட்டுனா, அவங்க ஒரு கால்குலேஷனை கணக்கு இது பண்ணி குறைக்கிறாங்க. தியேட்டரில் வந்து இந்த மாதிரி டிக்கெட் ரேட் வந்து நம்ம வந்து 4 என்ன குறைச்சாலும், இப்போ 100 ஆடியன்ஸ் வர்றாங்கன்னு வைங்க, அதனால ஒரு 10 ஆடியன்ஸ் சேர்ந்து வருவாங்க, 20 ஆடியன்ஸ் சேர்ந்து வருவாங்க. சரி, ரேட்டு குறையுது அப்படின்னு ஒரு சொல்லி அதையெல்லாம் கணக்கில் வச்சு தான் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா ரேட்டுமே டிக்கெட் ரேட் குறைக்க முடியல. ஒன்லி மல்டிப்ளெக்ஸ் மட்டும் தான் குறைச்சிருக்காங்க. மற்ற தியேட்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா, ஆல்ரெடி நம்ம வந்து இருந்துட்டு அந்த 190 ரூபா கேப் இருக்கிற தியேட்டர்களில் தான் அந்த 7 ரூபா குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. 6 ரூபாய் 7 ரூபாய் குறைச்சிருப்பாங்க. மற்ற தியேட்டர்லாம் அதே ரேட்டு தான் கண்டினியூ போயிட்டு இருக்கு. என்ன ரேட் ஒன்று குறைக்க முடியாது. ஏன்னா 9 வருஷம் நான் டிக்கெட் ரேட் கூட்டல. 2017 எங்களுக்கு டிக்கெட் ரேட் குறைச்சி கொடுத்தாங்க. பழைய டிக்கெட் ரேட்டு தான் மாற்றி கொடுத்தாங்க 2017. இப்போ 2025 ஆகிடுச்சு. 9 வருஷம் ஆகிடுச்சு. விலைவாசி எத்தனை மடங்கு ஏறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எல்லா பொருளும் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு டிக்கெட் ரேட் கூட்டவே கிடையாது. அதனால் நாங்கள் டிக்கெட் ரேட் குறைக்க முடியல எங்களால் மற்றவங்களுக்கு. இது வந்து அந்த ஹையஸ்ட் ரேட் இருந்தவங்க குறைச்சிட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 183 ரூபா சம்திங் சார்ஜ் பண்ணுறது வந்து இருந்துட்டு ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கும்போது பண்ண முடியும். பாக்ஸ் ஆஃபீஸில் நீங்கள் 183 ரூபா யாராவது சில்லறை கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யாரும் கொண்டு வர மாட்டாங்க. சில்லறை டிக்கெட் 7 ரூபாய்ங்கிறது சில்லறை கொடுக்குறதுக்கு சாத்தியமா? அது கவுண்டரில் எப்பவுமே ரவுண்ட் ஆஃப் தான் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆஃப் தான் பண்ண முடியும். அதனால தான் வந்து அந்த 190 ரூபாய்ங்கிறதே வந்து இருந்துட்டு எங்களை இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், 190, 180, 150, 120, 100 இப்படி தான் ரேட் வச்சுருக்கோம். 10 ரூபாய் ரேட் வைக்க முடியும். 7 ரூபா 6 ரூபாயில் வைக்கவே முடியாது. ஆனால் அவங்க மல்டிப்ளெக்ஸ் முழுக்க அவங்களுக்கு ஆன்லைனில் டிக்கெட் போகுது. அதனால் அவங்க 183 ரூபா சில்லறை வச்சுருக்காங்க. ரைட் சார், நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான். இப்போ என்னென்னா, இந்த டேக்ஸ் பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து இதனால தான் வந்து மக்கள் கூட்டம் வரலன்னு நினைக்கிறீங்களா? விலைவாசி தான் மக்கள் கூட்டம் வராமல் இருக்குதுன்னு காரணம் சொல்கிறோம். அப்படி இல்லை. மக்கள் கூட்டத்துக்கு இதுக்கு நாங்கள் சம்மந்தப்படுத்தி பேசலையே. டேக்ஸ் கட்ட வேண்டிய டேக்ஸ் 8%க்கு பதிலாக இப்போ நாங்கள் 4% கட்டுறோம். அந்த 4% டேக்ஸ் எங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்கிறோம்.
மக்கள் கூட்டத்துக்கு நாங்கள் சம்மந்தப்படுத்தி பேசவே கிடையாது. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, டிக்கெட் ரேட் வந்து 100 ரூபா, 110, 120, 150 இருக்கிற யாரும் டிக்கெட் ரேட் மாற்றலை. அதே டிக்கெட் ரேட் தான் இருக்குது. அந்த ஹையஸ்ட் டிக்கெட் ரேட் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது ஒன்லி மல்டிப்ளெக்ஸ் ஆன்லைனில் போகிறாங்க, அவங்க மட்டும்தான் மாற்றிருக்காங்க. இல்லை சார், நான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பல விநியோகஸ்தர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேக்ஸ் கொஞ்சம் மக்கள் கூட்டம் கொஞ்சம் ஒரு டிக்கெட் ஒரு 10 ரூபா குறையுது இல்லை, அதனால வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்களே, இது உண்மையான காரணம்? எங்கே 10 ரூபா குறைச்சிருக்காங்க சொல்லுங்கள், ஏதாவது ஒரு தியேட்டரில் சொல்லுங்கள் 10 ரூபா குறைச்ச தியேட்டர். இல்லை சார், இப்போ நான் அபிஷேக் தியேட்டரில் கூட 197 ரூபா வித்த ரேட் வந்து இப்போ இன்றைக்கி வந்து 188 ரூபா தான் போட்டிருக்காங்க. ஆமாம், அப்போ அந்த டிக்கெட் கட்டணம் கொஞ்சம் 188 ரூபா எங்கே கொடுத்து வாங்குற சாத்தியம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? 188 ரூபா வந்து நீங்கள் வந்து கொடுத்து வாங்க முடியுமா? பணம் கொடுத்து எங்கேயாவது 1 ரூபா காசோ 5 ரூபா காசோ புழக்கத்தில் இருக்குதா? இல்லை, அது கொஞ்சம் ரேர் தான் சார். அப்புறம் இருக்கிற அதாவது என்ன ஃபேக்ட் அதை பேசுங்க எல்லாரும். அந்த 190 ரூபா இருந்த 190 ரூபாயில் இப்போ 4% டேக்ஸ் எங்களுக்கு வந்து சேவ் ஆகுது. அது வந்து ஆளுக்கு 1%, ப்ரொடியூசருக்கு 1%, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 1%, தியேட்டருக்காருக்கு 1%, இந்த மாதிரி ஆளுக்கு 1%, 1.5% உங்களுக்கு கிடைக்குது, அவ்வளோதான். மற்றபடி இதனால் வந்து டிக்கெட் ரேட் ஒன்றும் பெருசாக வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இல்லை. டிக்கெட் ரேட் மொத்தமாக குறைச்சிருந்தாங்கன்னு வைங்க, இந்த 8% எடுத்துருந்தாங்கன்னு வைங்க, கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஒரு 10 ரூபா 15 ரூபா குறைச்சிருக்க முடியும் டிக்கெட் ரேட்டு. அவங்க மொத்தம் எடுக்கலையே கவர்மெண்ட்டில். 8% நீக்கியிருந்தாங்கன்னா கட்டாய டிக்கெட் ரேட் வந்து 175 ரூபா அந்த ரேஞ்ச் இருக்கும். 175, 180 இருக்கும். கண்டிப்பாக 10 ரூபாயிலிருந்து 5 ரூபா குறைஞ்சிருக்கும். நாங்கள் அதுதான் போராடினோம் கவர்மெண்ட்டுக்கிட்ட. அவங்க இல்லை முடியாது, இவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 4%ங்கிறது இப்போ பெனிஃபிட் வந்து ஒன்லி ஃபார் தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். சார், இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டான கருத்தாக இருந்தால் கூட நான் ஒரு கேள்வி கேட்க முற்படுறேன். என்னென்னா, டிக்கெட் கட்டண குறைவு அதனால மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் இதனால மட்டும்தான் மக்கள் வருவாங்க எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் என்ன சும்மா கூப்பிட்டாலும் நல்ல படம் இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. புரியுது உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, கமலா தியேட்டரில் வந்து இருந்துட்டு பெரிய பழைய படம் போட்டால் 100 ரூபா வாங்குறாங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய தியேட்டரில், நாட் ஒன்லி கமலா, நிறைய தியேட்டரில் தமிழ்நாட்டில் பழைய படங்கள் போடும்போது 100 ரூபா டிக்கெட் எடுத்து விடுங்க. அதுக்கே என்ன மாதிரி படத்துக்கு வர்றாங்க? ஒரு கில்லி மாதிரி, ஒரு கர்ணன் மாதிரி, ஒரு 1000ல் ஒருவன் மாதிரி, அந்த மாதிரி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களுக்கு மட்டும்தான் வர்றாங்களே ஒழிய ரீரிலீஸ்லேயே சுமார் படங்களுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால் என்ன ரேட்டு குறைஞ்சாலும் படத்தில் விஷயம் இருக்கிற படத்துக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்கு தான் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் தான் ரேட்டு. கண்டென்ட் நல்லா இருந்துச்சு போட்டுட்டுனா ரேட்டை பற்றி கூட மக்கள் பார்க்குறது கிடையாது. கண்டென்ட் சரியில்லைன்னா சும்மா கூப்பிட்டாலும் தியேட்டருக்குள்ளே வரமாட்டாங்க. சார், இதே தான் சார் நானும் சொல்ல வரேன். இப்போ கண்டென்ட்டு தான் இப்போ முக்கியம்னு எல்லாருமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஏன் சார் வந்து சில முன்னணி நட்சத்திரங்களோட படங்கள் வந்து படுதோல்வி அடையுது? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, முன்னணித்தில் படுதல்னா அவங்க ஒரு ஐடியாவில் அந்த கதையை செலக்ட் பண்ணுறாங்க, அந்த கதை மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை. இது வந்து அவங்களுடைய இதுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருடைய ரசனை ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அவங்க வந்து இந்த படம் மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் படம் எடுக்கிறாங்க. இல்லை சார், இப்போ வந்து ஒரு காட்சியை படமாக்கும் போதே அப்பவே வந்து தெரியாது எந்த காட்சி மக்கள் எதை ரசிப்பாங்கிறதுல யாருங்க மக்கள் சொல்ல சார். இப்போ அவங்களே வந்து போட்டு பார்க்கும்போது இந்த காட்சி வந்து மக்கள் ரசிப்பாங்களும் தெரியாது. அவன் சாதாரண ஒரு மனுஷன் ரசிக்கிற விஷயங்கள் அத்தனை ஆண்டுகளாக சினிமாவில் இருக்கிற ஒரு கதாநாயகரோ டைரக்டரோ இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாதா? சினிமா தோன்றின காலம் தோன்று தியாகராஜ பாகவதர் ஹரிதாஸில் சூப்பர் டூப்பர் கிட்ட எடுத்தது அதே தியாகராஜ பாகவதர் கடைசியாக வந்து ஒரு பவளக்கொடி மாதிரி படங்கள் எடுத்தாங்க, பெரிய ஃப்ளாப் ஆச்சு. அப்போ அந்த காலத்துலேருந்தே வந்து அவங்க தெரியாமல் எடுக்கிறாங்க. அவங்க இப்படி ஒருத்தர் உதாரணம் சொல்லலாம். எம்ஜிஆர் பீக்கில் இருந்த பேரில் மதுரை மீட்ட சுந்தரமாடின்னு உடம்பு வந்து எம்ஜிஆர் வந்து கதை தேர்வில் வந்து ரொம்ப கெட்டிக்காரர். அவர் சாதாரண கெட்டிக்காரெலாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அவரே மதுரை மீட்ட சுந்தரமாடின்னு நீரும் நெருப்பும் இதெல்லாம் செலக்ட் பண்ணார். அந்த படங்கள் ஓடல. அப்போ எம்ஜிஆர் கதை தேர்வு செய்தியான அர்த்தமா? சிவாஜி அதே மாதிரி தான் பீக்கில் இருக்கும்போது தர்மம் எங்கே, சித்ரா பௌர்ணமி, இந்த மாதிரி படமெல்லாம் நடித்தார். அப்போ அவர் கதை தேர்வு அர்த்தமா? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா பெரிய ரஜினிகாந்த் வந்து ராகவேந்தர் படம் எடுத்தாங்க, சுத்தமாக போகல. இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் போகலை. கோச்சடையன் படம் போகலை, வேட்டையன் படம் போகலை, இதெல்லாம் போகலை. விஜய் எத்தனையோ படங்கள் போகலை, பைரவா போகலை, இது பண்ணல. இவர் எடுத்துங்க, அஜித் எடுத்துங்க, ஒரு கிரீடம் படம், உண்மையிலே கிரீடம் நல்ல படம் தான், போகலை அந்த படம், மக்கள் மத்தியில் அது எடுபடல அந்த படம். இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 100 உதாரணம் சொல்ல முடியும். இல்லை சார், அப்போ வந்து கதை தேர்வு வந்து கதாநாயகர்கள் டிசைட் பண்ணுறாங்க. கதாநாயகர் மட்டும் இல்லை, டைரக்டர் டிசைட் பண்ணுவாங்க, ப்ரொடியூசர் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ சமீப காலமாக தான் கதாநாயகர் டிசைட் பண்ணுறாங்க. கடந்த ஒரு 6-7 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே தான் அந்த கதாநாயகர் டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் அத்தனையும் தயாரிப்பாளர் தான் முடிவு பண்ணாங்க. இல்லை சார், அப்படி இருக்கும்போது இந்த கதாநாயகர்களுக்கு தெரியாது. இத்தனை ஆண்டுகள் வந்து நம்ம சினிமா துறையில் இருக்கோம், இந்த கதையோ இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளோ மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களான்றது அந்த விஷயம் தெரியாதா கதாநாயகர்? அதுதான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, காலங்காலமாக இப்படி தான் நடக்குது. என்ன தெரிஞ்சே போய் இந்த படம் ஓடாது தெரிஞ்சு யாராவது பண்ணுவாங்களா? இல்லை சார், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ விடாமுயற்சின்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் வந்து அது ஆரம்பத்திலேருந்தே அந்த படத்தின் மீது யாருக்குமே பெரிய நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படி பார்த்தா மதகஜராஜா மேலே தான் ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. எத்தனையோ பேர் படம் பார்த்தாங்க.
யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. 12 வருஷமாக கிடப்பில் கிடந்தது. இப்போ வந்து அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகலையா? எதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ நானே சொல்லியிருக்கிறேன்ல, ஒருத்தர் ஒரு டைமில் வந்து இந்த படம் ஓடுன்னு நினைப்பான், ஓடாதுன்னு நினைப்பான், அந்த படம் ஓடும். இப்போ எனக்கு 40-45 வருஷம் சினிமாவில் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ படம் நான் பார்த்து எனக்கு பிடிக்காம, பொற்காலம் படம் எனக்கு பிடிக்கல. நான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், காவல்கோட்டை படம் எனக்கு பிடிக்கல, ஆனால் சூப்பர் ஹிட்டு. இப்படி ஒவ்வொருத்தருடைய ரசனை மாறுபடும். நாங்கள் நினச்சி வாங்கும்போது படம் பார்ப்போம், சூப்பராக இருக்குது. ஹிட்லர் மாலை வந்து சிவாஜி சார் படம் ஒரு படம் வந்தது. நான் ஆரம்பத்தில் சினிமாவுக்கு அந்த புதுசில் வந்த படம் அது. அந்த படத்தை நான் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு அப்படி விழுந்து சிரித்தேன். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. தியேட்டரில் போய் பார்த்தா ஆடியன்ஸ் அந்த படத்தை எந்த விதமான ரெஸ்பான்ஸ் கிடையாது, மிகப்பெரிய ஃப்ளாப் ஆச்சு. அது மாதிரி ஏதாச்சும் நான் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது இதில். அதனால் இது மக்களுடைய ரசனை அறிஞ்சு யாருமே செய்ய முடியாது. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.